தேவனுடைய வார்த்தை மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் 18ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து தங்களுடைய வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்த வசனங்களில் பார்க்கிறோம், அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவி கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே வலைகளை விட்டார்கள், படகை விட்டார்கள், தகப்பனை விட்டார்கள், கூலி ஆட்கள், எல்லா சொகுசான வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் இயேசுக்கு பின்னால் வந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சிறு வயது முதலே மிகவும் ஆசைப்பட்டேன். நம்முடைய ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எனக்கு தேவன் என்னை அழைத்தாரா அல்லது எனக்கு அழைப்பு இருக்கிறதா என்றெல்லாம் நான் அந்த நாட்களில் நான் யோசிக்கவில்லை. அப்படி எனக்கு தெரியவும் தெரியாது. என்னுடைய ஆசை எப்படியாயிலும் ஆண்டவர் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எங்கு போய் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால், காட்டில் போய் ஊழியம் செய்யணும். ஏன்னா இந்த நாட்டில் என்ன இருக்கிறது, சினிமா இருக்கிறது, டிவி இருக்கிறது, பல காரியங்கள் இருக்குது, ஜனங்கள்லாம் இதில் போகிறாங்க, இங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஃப்ரீயாக காட்டில் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். யோவான் ஸ்நானகன் காட்டில் தான் அதிகமாக வாசம் பண்ணினார். அங்கே ஜனங்களை வரவழைச்சு பிரசங்கம் பண்ணினார். காட்டு மனுஷன் மாதிரியே பேசினார். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்லாம் பேசினார். ஆனால் இந்த கனமான ஊழியத்திலே தேவன் என்னை எப்படி அழைத்தார் என்று நான் சில முறை உங்களுக்கு சொல்லி இருப்பேன். சங்கீதம் 110 4ஆம் வசனத்தில், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்ற அந்த வார்த்தையை கொடுத்து தேவன் ஊழியத்திற்கு அழைத்தார். இந்த கனமான ஊழியத்திலே தேவன் அழைத்த பொழுது அந்த அழைப்புக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக மீண்டும் மீண்டும் ஆண்டவரத்தில், அப்பா மீண்டும் என்னோடு பேசும், மீண்டும் என்னோடு பேசும் என்று சொன்ன பொழுது அவர் சுமார் 5 முறை இந்த வசனத்தை அதே நாளிலே 5 முறை 5 வித்தியாசமான வேத புஸ்தகத்தில் இதே வசனத்தை கொடுத்து ஊழியத்திற்கென்று தேவன் என்னை அழைத்ததை நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது என்னை அர்ப்பணித்தேன். இந்த கனமான ஊழியத்தில் தேவன் அவருடைய கிருபையினாலே பல தேசங்களுக்கு கொண்டு சென்று உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு ஃபோன் பண்ணாலும் எப்போ வாரீங்க அதை தான் கேட்பாங்க. நான் உங்களை விசாரிக்க சும்மா ஒரு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாமல் சொல்லுவேன். அப்படி தேவன் திறந்த வாசல்களை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரை அழைத்த பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாலே வந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் எதை விட்டோம்? நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, எதையும் விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. தங்களுடைய உறவினர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சிலர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வராமல் இருக்கிறார்கள். சிலர் ஞானஸ்தானம் எடுங்க பிரதர்,
தம்பி ஞானஸ்தானம் எடுங்க என்றால் என்னுடைய தாத்தா அவர் சம்மதிக்கவில்லை, என்னுடைய பாட்டி சம்மதிக்கவில்லை, அதனால் நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த அகில உலகத்திலும் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் ஒழிய ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதனால் இன்றைக்கு யாராயிலும் இதுவரையில் ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார், உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையினுடைய அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், நினையாத நாழிகையில் அவர் வருவார். அதனால் அவருடைய வருகைக்கு இன்னும் ஒருவேளை யாரையும் ஆயத்தமாக இல்லை என்று சொன்ன இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். அதற்கு நீங்கள் அவருடைய அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் 14 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் எங்களுடைய சபையில் அடிக்கடி இந்த பிரசங்கம், ஞானஸ்தானத்தை பற்றிய பிரசங்கத்தை செய்து ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள நான் மிகவும் பிரயாசப்படுவேன். ஏன் வயதானவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவேன் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுது மரிப்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அதனால் அவர்கள் கண்ணை முன்னா பரலோகம் போகணும், நரகம் போயிடக்கூடாது. அதனால் அவர்கள் முக்கியமாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஏன் சிறு பிள்ளைகள் எடுக்க வேண்டும்? சிறு பிள்ளை என்று சொன்னால் சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லவில்லை, வாலிப பிள்ளைகள். அந்த வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அதனால் அந்த வயதில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான லெவலுக்கு போய்விடும். இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளையெல்லாம் பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமான வேற லெவல், உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் வைக்கப் போகிறார். ஏன்னா சாதாரணமான தேவன் நம்முடைய தேவன் அல்ல, அவர் மெய்யான தேவன், அவர் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்வது ஒரு பொழுது வீணாய் போகாது. உங்களுடைய பிள்ளைகளை தேவன் வாழ வைப்பார், உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார், அவர்கள் உயர்ந்திருக்கும்படிக்கு அவர் செய்வார். அதனால் இந்த பிள்ளைகள் இந்த கோட்டை ஆங்கில சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில், ஒரு உயர்ந்த நிலைமையிலே அவர் உயர்த்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த பிள்ளைகள்லாம் பாக்கியமான பிள்ளைகள். அதனால் இங்கே நடக்கக்கூடிய வாலிப கூட்டமாக இருந்தாலும், சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருந்தாலும் பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பி வையுங்கள். இந்த பிள்ளைகள்லாம் இங்கே நின்று பாடும் பொழுது, வாலிப பிள்ளைகள் பாடும் பொழுது, அவர்கள் இசைகளை வாசிக்கும் பொழுது பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்படும், தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார். உங்களுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது கொடிகள்லாம் அசைத்து, அங்கே கொஞ்சம் பிள்ளைகள் கீழே அந்த ஜிகினா அந்த இதெல்லாம் வச்சு கொடிகளை அசைத்து இப்படியெல்லாம் பாடும் பொழுது ஹல்லேலூயா, தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டபடியினால்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இல்லை என்றால் சாதாரணமாக எல்லாருக்கும் இங்கே இடம் கிடைக்காது. இது சாதாரண ஒரு இடம் அல்ல. ஒருவேளை முக்கியமான ஒரு இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் தேவனுடைய சபையில் இடம் கிடைக்க வேண்டியது என்பது மிக முக்கியமானது ஒன்று. தேவனுடைய சபையில் இடம் கிடைப்பது என்பது தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய, தேவன் உங்களை முன்குறித்திருந்தால் ஒழிய, தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருந்தால் ஒழிய நீங்கள் சபைக்குள்ளே வரவே முடியாது. சபையில் வந்தவங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தின் அழிவுக்கு நாம் காப்பாற்றப்படுவோம். உலகம் அக்கினியினால் அழிய போகிறது. அதற்கு முன்னால் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். இயேசு
சீஷரை அழைத்த பொழுது அவர்கள் வந்தார்கள். வலையை விட்டு வந்தாங்க, படகை விட்டு வந்தாங்க, வேலையாட்களை விட்டு வந்தாங்க, தகப்பனை விட்டு வந்தாங்க. இந்த உலகத்தின் நாம் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்களை விட்டு வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தினுடைய பாரம்பரியங்களை பிடித்து கொண்டு சில நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அவர்களை ஆண்டவராகிய இயேசு அழைக்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவர் அழைக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய இந்த சபையில் கல்லறை எங்களுக்கு இருக்கிறது, கல்லறையை விட்டுட்டு எங்களால் வர முடியலை. அவங்களுக்கு என்ன இருக்குது? கல்லறை அங்கே இருக்கான், அதனால் கல்லறையை விட்டுட்டு அவங்களால ஆவிக்குரிய சபைக்கு வர முடியலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழாமல் நாமினல் கிறிஸ்டியனாக யார் வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. இதுதான் உண்மை. எத்தனை வருஷம் விசுவாசியாக சபையில் இருந்தாலும், எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அவர்கள் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழவிடில் அவங்களுடைய பெற்றோரினாலேயோ அவங்களுடைய முன்னோர்களினாலோ அவர்கள் பரலோகம் செல்ல முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவது என்பது மிக முக்கியமான ஒன்று, அதுவே தேவையான ஒரு ஒன்று. வேதத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரையிலான வசனத்திலே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே தாவீது ராஜா மேவி போசேத் என்ற சவுலுடைய பேரன், அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். 26ஆம் வசனத்தில் அங்கே பிற்பகுதியில், என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான், உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். பாருங்க, இந்த தாவீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒப்பனையாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் இயேசு அழைத்தார் இல்லையா, சீஷரை அழைத்தார். அதுபோல தாவீது இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். மேவி போசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன? ஆக்சுவலி சிலரை தேவன் அழைப்பார், அந்த அழைப்பை ஏற்று நாம் செல்ல வேண்டும். சிலர் நாமே செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது ரொம்ப அன்பானவர்கள். சபையில் மிகவும் அன்பானவர்களை பார்த்து ஊழியக்காரர் சொல்வார், உங்களை நான் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, நீங்களே வருவீங்கன்னு தெரியும். அப்போ அந்த அன்பு நீங்கள் சபைக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே கொடுப்பீங்க. அது அந்த அன்பு. அதுபோல் இங்கே ஒரு அன்பு. இந்த அன்பில் நீ ஏன் வரவில்லை என்ற உரிமையிலே தாவீது கேட்கிறதை பார்க்கணும். ஆனால் அவன் ஒரு முடவனாக இருந்தபடினாலே வேலைக்காரன் அவனை மோசம் போக்கினான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு சொந்தக்காரங்க அல்லது உறவினர்கள் உற்றார்கள் ஒரு தடையாக அல்லது மனிதர்கள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. சிலர் இப்படிதான் சாக்கு போக்கு சொல்வார்கள், ஏன் சபைக்கு வரவில்லை, எங்களுடைய உற்றார் வந்துட்டாங்க, உறவினர்கள் வந்துட்டாங்க. இல்லை, ஆண்டவர் இயேசு அன்பானவர். அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு நம்மளை ரட்சித்தார் இல்லையா, நம்ம பாவத்தை மன்னித்தார் இல்லையா, அப்போ அவருக்காக நாம் ஒரு ஆராதனை செய்ய வேண்டாமா? அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாகிலும் வந்து அவருடைய சமூகத்தில் அவரை தரிசித்து அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதனை செய்ய வேண்டாமா? அந்த நேரத்தில் சொந்தக்காரன் வந்துட்டான், உறவினர் வந்துட்டான்னு சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை அள்ளத்தட்டுகிற ஒரு விசுவாசியாக நாம் இருக்கக்கூடாது.
இவன் சொல்லுகிறான், நான் ஒரு முடவன், அதுவும் அல்லாமல் என்னுடைய வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான், அதனால ராஜாவோடு கூட வர முடியாமல் போய்விட்டது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி சாக்கு போக்கு ஏதாகிலும் வேல்யூபிள் ரீசன். பாருங்க, ஸ்கூல் படிக்கும் பொழுது வேல்யூபிளான ரீசன் வச்சிருப்போம். ஏன் இன்னைக்கு லேட்னா இன்னைக்கு பஸ் லேட்டு, ஏன் இன்னைக்கு லேட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை, ஏன் லேட்டு அப்படின்னெல்லாம் நம்ம எத்தனை சாக்கு போக்கு சொல்லியிருப்போம். டீச்சரை எவ்வளோ ஏமாற்றி இருப்போம். இப்படி தான் சபையில் தேவனை ஏமாற்ற நாம் நினைக்கிறோம். தேவன் இயேசுவை நாம் ஏமாற்ற ஏன் நினைக்க வேண்டும்? அவர் தான் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாவத்தை மன்னித்தவர். அவர் தான் நமக்காக மரித்தவர். அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். அவர் தான் நம்மளை வாழ வைக்க வேண்டும். இனி வாழ நாம் விரும்பினாலும் நாம் விரும்பினா வாழ முடியாது, அவர் நினைச்சாதான் நம்ம வாழ முடியும். ஏன்னா நம்முடைய ஜீவன் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் மனது வைத்தா மட்டுமே, அவர் நினைச்சா மட்டுமே நாம் தொடர்ந்து வாழ முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்வதற்கு நாம் எந்த ஒரு காரணத்தையாகிலும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது, சொல்லக்கூடாது. நாம் அப்படி ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய சபையை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்று சொன்னால் நாமளே நமக்கு விரோதமாக நாம் தீங்கு செய்து கொள்ளுகிறோம். அதுதான் உண்மை. பாருங்க, ஒரே ஒரு நாள் நீங்க சபைக்கு வராமல் போய் பாருங்க, அடுத்த வாரம் இன்னொரு தடை வரும், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு தடை வரும். அதனால் ஒரு வாரம் கூட சபைக்கு வராமல் போகவே போகாதீங்க. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வாங்க. ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பாக்கியமான நாட்கள். தேவனை ஆராதனை செய்வது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பாக்கியம். ஆண்டவர் இயேசு நம்ம மேல உயிரையே வச்சிருக்கிறார், நமக்காக உயிரையே கொடுத்தார். இங்கே இவன் இப்படி சாக்கு போக்கு சொல்லி அவன் தன்னுடைய நிலைமையை விளக்குகிறான். அந்த நிலைமையில் உண்மை இருந்தது, அதனால ராஜா அதை ஒற்றுக்கொண்டான். என்ன உண்மை இருந்தது? அதில் 24 வசனத்தில், ராஜா போன நாள் முதற்கொண்டு அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் என்ன செய்யவில்லையா? கால்களை சுத்தம் பண்ணவில்லை, தன் தாடியை சவரம் பண்ணவில்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. போதும். ராஜா எப்பொழுது தன்னுடைய அரண்மனையை விட்டு போனாரோ, ராஜா எப்பொழுது நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றாரோ, ராஜா இல்லாத இடத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்? தன் வஸ்திரத்தை துவைக்கவில்லை, தன் கால்களை சுத்தம் பண்ணவில்லை, தன் தாடியை சவரன் பண்ணவில்லை. அவன் ஒரு டெடிகேட்டடான ஒரு லைஃப். இட் ஷோஸ் ஹிஸ் டெடிகேஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வருகிற வரையில் நாம் எவ்வளோ டெடிகேட்டடாக வாழ போகிறோம், அதுதான் முக்கியம். ராஜா வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நம்மளை திரும்ப அவர் அரண்மனைக்குள்ளே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதற்காக அவர் அழைத்திருக்கிறார். இங்கே இவன் இப்படிப்பட்ட காரணத்தை சொன்னான். அவன் தன்னுடைய பாஸ்ட்டை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, 28 வசனம், என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாக இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு உமது அடியனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். இவன் ராஜா இருந்தா போதும், வேற எனக்கு எதுவுமே வேண்டாம். ராஜா சொல்றார், மேவி போசேத்தே, உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய நிலங்கள், இது எல்லாம் உன்னுடைய வேலைக்காரனிடத்தில் நான் திரும்ப சொல்லி அதை உனக்கு தர சொல்லவா? ராஜா சமாதானமாய் வந்திருக்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ராஜா, அதை அவனே வைத்துக் கொள்ளட்டும். என் தகப்பன் வீட்டார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சாவுக்கு ஏதுவானவர்கள். ஆனால் என்னை எடுத்து அரண்மனையில் வைத்து எனக்கு உம்முடைய பந்தியிலே சாப்பிட இடம் கொடுத்தீரே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய கடந்த காலத்தை ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். தன்னுடைய
நிகழ்காலத்தை அவன் சொல்லுகிறான். அதே போல அவன் எதிர்காலத்தையே ஒரு வேண்டாம் என்று சொல்லுகிறான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் அதுதான் நம்முடைய எதிர்காலம், நிலங்கள் நம்முடைய எதிர்காலம், நமக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அதே போல் நிலபலன்கள், தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் தான் நம்முடைய ஃப்யூச்சர்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் எனக்கு ஃப்யூச்சரே வேணாம், ராஜா இருந்தால் போதும், எனக்கு நிலங்களே வேண்டாம், எனக்கு சொத்துக்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி he denies everything, எல்லாவற்றையும் அவன் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறான். அப்படி தான் ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவே எனக்கு எதுவும் வேண்டாம் வேண்டாம் என்று ஃபியூச்சரை நாம் வேண்டான்னு சொல்லும் பொழுது அவரே நம்முடைய எதிர்காலமாய் மாறிவிடுவார். அவரே நம்முடைய எதிர்காலமாய் மாறி நம் ஆசீர்வாதங்களை பெற, நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாய் வாழ, நாம் சுகமாய் வாழ, நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க, நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். சிலர் ஃபியூச்சருக்காக ஆண்டவர் இயேசுவை அசட்டை பண்ணுகிறாங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதில் 31ஆம் வசனம் முதல் அந்த 40ஆம் வசனம் வரையில் இடைப்பட்ட ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், பர்சில்லா என்ற ஒரு மனிதன், இவன் ஒரு சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ராஜா பர்சில்லாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். இங்கே முதலாவது பார்த்தோம், ஏன் வரவில்லை. ராஜா கேட்குறாரு, ஏன் வரவில்லை. அவன் ரீசனை சொல்கிறான், நீர் இருந்தால் போதும்னு சொல்லி திரும்ப வந்து விடுகிறான். இங்கே 2வது ஒரு மனுஷன், இவன் பேர் பர்சில்லா என்ற ஒரு மனுஷன். இவன் யார்? வனாந்தரத்தில் ராஜா இருந்த பொழுது ராஜாவுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தான். வேண்டிய ஆகாரத்திலிருந்து அந்த ராஜாவுக்கும் அவன் வீட்டாருக்கும் வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தவன். இப்பொழுது ராஜா அழைக்கிறார், நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை வைத்து பராமரிப்பேன். ஆனால் அவன் என்ன சொன்னான், அதில் அவன் சொன்ன காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அவன் தன்னுடைய முதிர்வை பற்றி, தன்னுடைய ஏஜ் ஃபேக்டரை பற்றி சொல்கிறான். 2வது, இனி நல்லது கெட்டதை என்னால் அனுபவிக்க முடியுமா, அந்த ஏஜ் ஃபேக்டரோடு கூட அவன் இனி ருசியான ஆகாரமாக இருந்தாலும், அல்லது நடனங்கள் அல்லது பாடல்கள், இது எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, ஐ cannot sense that, நான் அதை உணர முடியாது, எனக்கு வயதாகி விட்டது. அது மட்டுமல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் எனக்கு வேண்டாம். அதோடு கூட அவன் என்ன சொல்லுகிறான், நான் ராஜாவுக்கு பாரமாக இருக்க நான் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, ஏதோ கொஞ்சம் ராஜாவுக்கு செஞ்சதுனால எனக்கு இவ்வளோ பெரிய காரியங்கள் எனக்கு வேணுமா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய எதிர்காலத்தை சொல்லுகிறான். நான் இங்கே என்னுடைய ஊரிலே மரித்து என்னுடைய தகப்பன் கல்லறையிலே அடக்கம் பட நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ராஜாவுடைய அழைப்பை என்ன செஞ்சிட்டான், அசட்டை பண்ணிட்டான். ஹல்லேலூயா. தாவீது ராஜா கொடுத்த அழைப்பு, இன்விடேஷன், அதை அவன் ரிசீவ் பண்ணிக்கல, அவன் பெற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு நிறைய பேர் தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பை ஒரு சில நேரங்களில் அல்ல தட்டுகிறோம். இருக்கிற வசதி வாய்ப்புகள், அவன் அந்த பர்சில்லா என்ற மனுஷன் போயிருந்தா ராஜா அரண்மனையில் வைத்து பராமரித்திருப்பார். அவனுக்கு லோக்கல் கல்லறை தேவையில்லை, ராஜாக்கள் புதைக்கப்படுகிற கல்லறையிலேயே இடம் கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த வசதி வாய்ப்புகளை அப்படி அருமை தெரியாததுனால அவர் புறக்கணித்து விட்டார். மாறாக கிம்காமை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய அழைப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஊழியமாவது இருக்கிறது. நாம் அநேகர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், மைக்கில் நான் பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம்.
இங்கே முன்னால் வந்து நின்று நான் 4 வார்த்தை பேசினாதான் ஊழியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஊழியம் பொதுவானது. எல்லாரும் ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை தேவனுக்காக செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய குடும்பத்திலே நிறைய பேர் உண்டு. அவங்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அவர்களும் பெற வேண்டும், அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு மதத்தை போல நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இது வாழ்வின் மார்க்கமாக இருக்கிறது, வழி இதுதான், வேற இல்லை. இதுவும் ஒரு மதம் அல்ல, இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், வேற ஒரு வழி இல்லை. பட் பீப்புள் தே டு நாட் நோ தட். ஜனங்கள் இதை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர்கள் இன்னும் அவர்கள் பாரம்பரியத்தில் இருக்கிறார்கள். இந்த பர்சிலா என்ற மனுஷன் பாரம்பரியத்தை தான் இவன் கடைபிடிக்க விரும்புகிறான். நான் என்னுடைய சொந்த ஊரில் செத்து என்னுடைய தகப்பன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். எப்படி ஒரு சில நாமினல் கிறிஸ்டியன் சொல்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு எங்கள் சபையில் கல்லறை இருக்குது, எங்கள் சபையில் படிக்க பல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க என்று சொல்லி சபையை கொஞ்சம் இந்த உலக லாபங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஆவிக்குரிய நன்மைக்கு சபை பிரயோஜனப்படும். ஆனால் கோட்டை ஆங்கில சபை ஆவிக்குரிய நன்மைக்கும் பிரயோஜனப்படுகிறது, சரீர பிரகாரமான நன்மை. பிள்ளைகளுக்கு டியூஷன் என்று சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நல்ல வழியில் அவர்களை வளர்க்கிறார்கள். சின்ன வயசுலேருந்தே அவர்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் தேவனை பாடி துதிப்பதும், இசைக்கருவி வாசித்து துதிப்பதும், ஆராதனை செய்வதும், நடனம் ஆடுவதும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம். நான் சொல்வேன் என்று சொன்னால் என்னுடைய 3 பிள்ளைகளும் இந்த சபையில் தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. லீவில் விபிஎஸ்க்கு இங்கே ஜெபித்து அந்த விபிஎஸ்ல ஜேபஸ், கிம், ஜெஸ்ஸா 3 பேருமே அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த சபை என்பது எங்களுடைய குடும்பத்தோடு ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு சபை, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஐக்கியப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு சபை. அதனால் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நீங்களும் எங்களை நேசிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட சபை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சபை இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சபையில் நீங்கள் நினச்சா, நீங்கள் ஆண்டவருக்காக நான் எதாயிலும் செய்யணும், நான் தேவனுக்காக ஒன்று நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் செய்யலாம். ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வரலாம் சபைக்கு. ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வந்தால் ஒரே வாரத்தில் சபை ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதத்தோடு கூட அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஒரு ஆத்மாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி, அந்த ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லி, அவருடைய சத்தியத்தை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி, அவங்கள ஞானஸ்தானத்துக்குள்ளாக வழி நடத்தி ஒரு 6 மாதத்துக்குள்ளதாக அல்லது ஒரு 3 மாதத்துக்குள்ளதாக அவர்களை ஞானஸ்தானத்துக்குள்ளாக வழி நடத்தி, அவர்களை அபிஷேகத்துக்குள்ளாக வழி நடத்தி அந்த ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதனால தான் நான் சொன்னேன், ஊழியம் என்பது எல்லாரும் செய்ய வேண்டும். நம்ம எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு ஆத்மாவை நம்ம தேவனுக்காக கொண்டு வரலாமே. நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர்கள் யாரையாகிலும் அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுற வரைக்கும், அந்த ஒரு ஆத்மா ஆண்டவர் இயேசுவை சுமக்கிற வரைக்கும், ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்களுக்காக பிரயாசப்பட்டு அவர்களுக்கு சத்தியத்தை அன்போடு சாந்தத்தோடு சொல்லி இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இங்கே இந்த மனிதன் அவன் தன்னுடைய
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டான். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையே அவன் பார்த்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு இடத்துல வரும்பொழுது எல்லாவற்றையும் விட்டு தான் வர வேண்டும். எப்படி சீஷர்கள் படகை விட்டு வலைகளை விட்டு தகப்பனுடைய அந்த வேலைக்காரர்களை விட்டு தகப்பனை விட்டு வந்தார்களோ, அதுபோல் உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நீ வான்னு சொல்லி தான் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு வந்தார், பெரிய ஜாதியாக மாற்றினார். நீங்கள் உங்களுடைய கல்ச்சர், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டு தேவனத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களை பெரிய ஜாதியாக தேவன் மாற்றுவார். நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. உங்களை தேவன் விசேஷமான கருவியாக தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இங்கே இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையில் ஒரு மனிதன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறான். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். இங்கே ஒரு மனிதன், இவன் பேர் அமாசா. இவனை ராஜா அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நீ கூட வந்து இருக்க வேண்டும். ராஜாவுடைய பிளான் என்னன்னு சொன்னா, இந்த யோவாப் என்ற படை தளபதியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்த அமாசாவை பட தளபதியாக மாற்ற வேண்டும். அது ஒரு ஃபியூச்சர் பிளான். ஆனால் அந்த பிளானை அவர் சொல்லவில்லை. மாறாக அமாசாவை அழைக்கிறார். நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். ஆனால் இவன் என்ன செய்தான்? அடுத்த வசனத்தில் வாசிப்போம். இவன் தாமதம் பண்ணிவிட்டான். குறித்த காலத்துக்குள்ளே வர அவன் தாமதம் பண்ணினதுனால என்ன நடந்தது? அங்கே அவன் தாமதமாக வருகிறான். அவன் தாமதமாக வந்ததுனால அங்கே அந்த யோவாப் வருகிறான். யோவாப் வந்து தன்னுடைய சகோதரனை இந்த அமாசா கொன்றானே, அந்த பழைய பகை, அந்த பழைய பகையை இவன் தீர்த்து கொள்ள இவன் விரும்புகிறான். வழியிலே இவனை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்கிறான், போலி முத்தம். அவனை தாடையில் தடவி அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவன் தன்னுடைய பட்டயத்துக்கு அவன் எச்சரிக்கையா இல்லாத நேரத்தில் அவனுடைய குடல்கள் கீழே சரிந்து விழத்தக்கதாக அப்படியே குத்தி கொன்று போட்டு விட்டான். பாருங்க, சாத்தான் இப்படிதான் செய்வான். நம் ஆண்டவர் இயேசுடைய காரியங்களிலே நாம் தாமதிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அழைப்பை நாம் புறக்கணிக்கும் பொழுது, சிலருக்கு ஞானஸ்தானம் எடுங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது அதை அல்ல தட்டும் பொழுது, ஒருவேளை ஞானஸ்தானமே எடுக்காமல் மரிச்சு போயிடுவாங்க, நரகத்துக்கு போவாங்க. ரட்சிக்கப்படாமல் மரிச்சு நரகத்துக்கு போகிறத விட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் போக வேண்டும், அதுதான் முக்கியமானது. இந்த அமாசா ராஜாவுடைய அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான், ஆனால் தாமதித்தான். தாமதம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய காரியம். இவன் தாமதித்ததினாலே இவனுக்கு அந்த கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கவில்லை, கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்கவில்லை, இவனுடைய உயிரே போய்விட்டது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தருக்கு கொடுப்பதா இருந்தாலும் தாமதிக்க கூடாது. அவர் சொன்ன உடனே கொடுத்து விட வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அவருக்கு நம்ம பணம் தேவையே இல்லை. நம்ம கொடுக்கலன்னா வேற ஒருவர் மூலமாக அவர் வாங்குவார், வேற ஒருவர் மூலமாக கட்டுவார். நாம் கொடுத்து தான் அவர் கட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அவர் நினைச்ச எப்படியும் கட்டலாம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நாம் நல்லா இருக்கணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் அவருக்கு கொடுக்கிறோம். அதனால நாம் கட்டாயமாக கொடுக்கணும்னு அல்ல, व्यसनப்படுத்தி கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதும் அல்ல, உற்சாகமாக நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உற்சாகமாக கொடுக்கிறவனுக்கெல்லாம் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம
கட்டாயமாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் கொடுங்க என்று சொல்லும் பொழுது சிலர் கட்டாயத்தில் கொடுத்தா அது உங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் தயவு செய்து அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒன்று நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா உங்களுடைய காணிக்கை வேண்டாம். நான் உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். உற்சாகமாக கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். உற்சாகமாக கொடுக்காமல் விசனமாக கொடுத்தா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனால தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே தாமதம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உற்சாகம் வேண்டும். ராஜா அழைத்த பொழுது இவன் உற்சாகமாக வந்திருக்க வேண்டும். இயேசு ராஜா நம்மளை அழைக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது நாம் உற்சாகமாக அவரிடத்தில் வர வேண்டும். நாம் லேட் பண்ணக்கூடாது. ஆலயத்துக்கு லேட் பண்ணக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது லேட் பண்ணக்கூடாது. லேட் ஒருவேளை நமக்கு இந்த மனிதனுக்கு உயிரே போனது போல் அப்படிப்பட்ட ஆபத்துகள் கூட உண்டாகும். அதனால் சீக்கிரமாக அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நேரத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். அவருடைய அழைப்பை அள்ள தட்டக்கூடாது. அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பொறுப்புகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சபையில் இங்கே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு பொறுப்புகள் இருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, உங்களுடைய ஆத்ம பாரத்தை உணர்ந்து, நீங்கள் ஒரு ஆத்மாவை தேவனுக்காக நீங்கள் கொண்டு வர வேண்டும். அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இங்கே நடக்கிற உபவாச கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக அல்ல. உபவாசம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக உபவாசிக்கிறோம். ஜெபம் பண்ணுவது என்பது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இதில் தேவனுக்கு ஒரு ஆதாயமும் இல்லை. ஆராதனை செய்வது என்பது நம்முடைய நன்மைக்காக தேவனை ஆராதனை செய்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது அதனால் தேவனுக்கு தான் நல்லது என்பதை போல தாங்கள் வராங்க. நாம் நேரத்தோடு வந்தால் நமக்கு ஆசீர்வாதம். நாம் தேவனை ஆராதனை செய்தால் நமக்கு தான் நன்மை. நாம் உபவாசித்தால் நமக்கு தான் நன்மை. நாம் தேவனுக்காக கொடுத்தால் நமக்கு தான் ஆசீர்வாதம். இந்த உண்மைகளை நிறைய பேர் தெரியாததுனாலே ஒவ்வொரு காரியத்திலையும் லேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் கணக்கு போட்டு கொண்டிருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் இவ்வளவு கொடுத்தா எவ்வளோ ஆகும், இது போல் இத்தனை பேர் கொடுத்தா எவ்வளோ ஆகும், இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. அந்த கதை நமக்கு வேண்டாம். தேவன் கொடுக்க சொன்னதை நாம் கொடுத்து விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டாம். அதுதான் நம்முடைய வேலை. மற்றதை தேவன் பார்த்து கொள்வார். தேவனுக்காக நாம் எதை செய்தாலும் தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும். இவன் ராஜாவுடைய அழைப்பை பெற்றாலும் அந்த அழைப்பை இவன் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் தாமதத்தினாலே அழைப்பை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்தால் அவர் சும்மா அவர் அழைக்க மாட்டார். அவருடைய அழைப்பு மிக விசேஷமானது என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் எதற்காக அவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் அழைத்தா நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் நம்மளை அழைக்கிறார். முதல் அழைத்தார், சீஷர்களை அழைத்தார், உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் மாற்றுவேன். ஒரு பெரிய ப்ரொமோஷன். மீன் பிடிக்கிறவங்கள மனுஷரை பிடிக்கிறவங்களாம் மாற்றுவேன். எங்கே அடுத்தது பார்க்கிறோம், எதற்காக அவர் அழைக்கிறார்? உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்காங்க தெரியுங்களா? அவங்க உள்ளம் கிடந்து அப்படி எப்படி ஹார்ட்டு படக் படக் படக்குன்னு அடிக்குதோ அது போல பல கவலைகளை நினைத்து, பல துன்பங்களை நினைத்து அவங்களுடைய ஆத்மா ரொம்ப கவலைப்படுகிறது. ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் இயேசுவிடத்தில் வந்து ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிற அவர் ஒருவரால் தான் முடியும். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை லகுவாயிருக்கும், என்னுடைய நுகம் லகுவாயிருக்கும், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வாருங்கள்,
என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. இது போல அன்பான தேவன் யாராவது சொல்ல முடியுமா? இயேசு நம்மளை அழைக்கிறார், இளைப்பாறுதல் கொடுப்பதற்காகவே அழைக்கிறார். இங்கே ஆண்டவர் இயேசுவை எந்த இடத்துலையும் ஃபிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு அன்பான ஒருவரை நீங்கள் இழந்திருப்பீங்க, அந்த இடத்துல இயேசுவை வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் தகப்பனை இழந்திருப்பீங்க அல்லது ஒரு தாயை இழந்திருப்பீங்க, அந்த இடத்துல இயேசு வைக்கலாம். இயேசு அந்த இடத்தை நிரப்புவார். உங்களுக்கு தகப்பனாக தாயாக உங்களை இருந்து அவர் பராமரிப்பார். ஆண்டவர் இயேசுவை எந்த ஒரு பொருள் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு வைங்க, அந்த பொருளுக்கு பதிலாக இயேசு வைங்க, அந்த இடத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு எந்த இடத்துல ஃபிட் ஆவார். இயேசு எந்த ஒரு மனிதனிலும் சிறந்தவர், எந்த மனிதனிலும் அவர் உயர்ந்தவர். அதனால் அவரை நாம் வைத்து கொண்டுவோம் என்று சொன்னால் அவர் அழைக்கிறார். அதற்காக தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதற்காக தான் அழைக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல். அதனால் இன்னைக்கு நம்முடைய ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் இளைப்பாறுதலை அவர் தருகிற ஆண்டவர் இயேசுவாக அவர் இருக்கிறார். அதே போல வேதம் நமக்கு சொல்லுகிறது, ரூத் என்ற ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி, அவர்கள் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு 2 மருமகள்கள், ஒருவர் பேர் ஓர்பால், ஒருவர் பேர் ரூத். ஓர்பால் தன்னுடைய மாமியாகிய நகோமியை முத்தம் செய்துவிட்டு தன்னுடைய இனத்திற்கே போய்விட்டார், தன்னுடைய பழைய ஜீவியம். இன்னைக்கு ஒரு சில தேவ பிள்ளைகள் சான்ஸ் கிடைச்சா பழைய ஜீவியத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறாங்க. இயேசுவை விட்டுட்டு சான்ஸ் கிடைச்சா இல்லை, இயேசு ஒருபொழுது விட்டுவிட முடியாது. ஆண்டவரே, நாங்கள் எங்கே செல்லுவோம்? யாரிடத்தில் செல்லுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. நீங்களும் போக மனதாக இருந்த போங்கன்னு தான் ஆண்டவர் இயேசு சொல்றார். அந்த நகோமி என்ற மாமியார் சொன்னாங்க, எனக்கு இனி பிள்ளை பிறக்காது, இனி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலத்தை என்னால் கொடுக்க முடியாது. ஐ cannot guarantee a future. என்னால் ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆகவே நீங்கள் போய் உங்களுக்கு விருப்பமானவர்களை திருமணம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து தான் அனுப்ப நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மருமகள் அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டா. அவள் விட்டு வந்த குடும்பம், விட்டு வந்த தெய்வங்கள், விட்டு வந்த கலாச்சாரங்கள், விட்டு வந்த பழைய மார்க்கங்கள், அதுக்கு திரும்ப போயிட்டா. அவ போனா என்னால என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி சபைக்கு வராம நின்று போனா அவங்க எங்க தான் போவாங்க? விட்டு வந்த பழைய மார்க்கங்கள், பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், இதுக்கு தான் போவாங்க. ஒருத்தி போனா. ஆனா ரூத் அவ சொன்னா, தன் மாமியாரை உறுதியாக பிடித்து கொண்டு, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், நீங்க எங்க சாகுறீங்களோ அங்க நானும் சேர்ந்து சாகுறேன், ஆனா உங்களை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு நாம் போகாம இருந்தா ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே நாம் சந்தோஷம் அடைய போகிறோம். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால இந்த வாழ்க்கையிலே நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வரக்கூடிய வேதனைகள், நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த அற்பத்தனமான இந்த உலக சிற்றின்பங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய செல்வம் அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு பொழுதும் இயேசுவை நாம் புறக்கணித்து போய்விடக்கூடாது. யூதாஸ் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அதை வச்சு ஒரு நிலத்தையே அந்த நாட்களிலே வாங்க முடிந்தது. ஒரு நிலத்துக்காக
ஒரு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கவோ அல்லது இயேசுவை காட்டி கொடுக்கவோ நாம் பிரயாசப்படக்கூடாது. ஒருபொழுதும் இயேசுவை மறுதலிக்க கூடாது. ஏன்னா வேற வழியே இல்லை, இயேசு தான் வழி. கொடுமையான நரகம், கொடுமையான பாதாளம், அந்த இடத்துக்கு நாம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு மட்டும்தான் வழி, வேற வழி இல்லை. ஆகவே இயேசுவை உறுதியாக பற்றி கொள்வோம். அவருடைய அழைப்பை நாம் அல்ல தட்டாமல், அவருடைய அழைப்பை நாம், அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். காலம் கடைசி காலம். இன்னைக்கு ஒரு சில வித்தியாசமான சத்தியங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சில சபைகள் தவறான கொள்கைகள், இம்போர்ட்டட் டாக்ட்ரின்ஸ், வெளி அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய சில செழிப்பின் உபதேசங்கள், ஆண்டவர் இயேசு கிட்ட வந்தால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் நடக்கும், அது உண்மைதான். ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லை. கஷ்டமும் தான் இருக்கும், சில நேரங்களில் சோதனைகளும் தான் கொஞ்சம் நேரங்களில் இருக்கும், போராட்டங்களும் தான் இருக்கும். ஆனால் இயேசு அதில் ஜெயம் கொடுக்கிறார், இயேசு அதில் சுகம் கொடுக்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில டாக்டரின்ஸ் என்ன சொல்றாங்க? மரணமே இல்லை, வியாதியே இல்லை, தரித்திரமே இல்லை. இப்படியெல்லாம் நான் யாரையும் நான் குறை கூற நான் விரும்பவில்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல வேலை, நல்ல சபையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார், நல்ல தேவ ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனால சபை ஐக்கியத்தை தவிர வேற எங்கேயும் நீங்க ஐக்கியம் வைத்து கொள்ள கூடாதுன்றதான் நான் விரும்புகிறேன். ஏன்னா காலம் மோசமான காலமா இருக்கிறது. நம்முடைய சபையிலே நீங்கள் ஐக்கியமா இருந்து சபையில நடக்கிற உபவாச கூட்டம், சபையில நடக்கக்கூடிய இரவு ஜபம், சபையிலே நடக்கக்கூடிய ஜபங்கள், சபையில் நடக்கக்கூடிய வாலிபர் கூட்டம், சபையில் நடக்கக்கூடிய சண்டே ஸ்கூல், சபையில் நடக்கக்கூடிய பெண்கள் ஐக்கிய சங்கம், இப்படி சபையிலே நீங்கள் ஐக்கியமாக இருந்தாலே போதும், உங்களுடைய விசுவாசம் குலைக்கப்படாமல் இருக்கும். மாறாக நான் அங்கே ஒரு சபைக்கு செல்லுகிறேன், அங்கே ஒரு கூட்டத்துக்கு செல்லுகிறேன், அங்கே ஒரு பாஸ்டரை பார்க்க செல்லுகிறேன், அங்கே ஒரு பாஸ்டர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற சபையில் தேவன் வெளிப்படுத்துவார். நீங்கள் ஒரு புதிய ஒரு பாஸ்டரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு புதிய ஒரு சபையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார், தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் இந்த சபையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை சாட்சியாக ஒரு தூணாக நிறுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது. இதிலே பிறந்து, இதிலே வளர்ந்து, இதிலே மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். நிறைய பேர் இந்த ஆசீர்வாதங்கள் தெரியல. இங்கே வாழ்ந்து சுகிக்க வேண்டும், மரிப்பதா இருந்தாலும் இங்கே மரிக்க வேண்டும் இறுதி வரையில். அதான் தேவனுக்கு நாம் உண்மையாக இருப்பது. ஆங்காங்கே போய் ஹோட்டலாக சாப்பிடும்போது சில நேரங்களில் என்ன நடக்கும்? வியாதிகள் வரும், அஜீரண பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வரும். அதுபோல் சிலர் அங்கும் இங்கும் அலைந்து பாருங்க. என்னுடைய ஒய்ஃப் வரும்பொழுதே சொன்னாங்க, நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப சத்தியம் கேட்ட ஆட்கள், பார்த்து பேசுங்க. ரொம்ப சத்தியம் கேட்குறவங்க, சரி சரி பேசுகிறவர் நீங்களல்ல, அதனால் அவர் தான் பேச போகிறார்.
பாருங்க, அதுக்காக இன்னும் ரொம்ப கேட்கணும்னு எங்கேயும் அங்கெங்கேயும் போகாதீங்க. இங்கேயே உங்களுக்கு மோர் தென் எனஃப், அளவுக்கு அதிகமாகவே தேவன் இங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் அங்கு இங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை உறுதியாக இங்கே வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல இருக்கும்பொழுது தான் ஒரு செடி அல்லது ஒரு மரம் ஒரு இடத்துல இருந்து அதில் வேர் பற்றி அது துளிர் விட்டு அது கனி கொடுத்து அது பூ பூத்து காய் காய்த்து அது செழிக்கும். அதுபோல தான் சபை. நல்ல நிலத்திலே நீங்கள் விதைக்கப்பட்ட விதையை போல இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் இந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். அதுதான் சாட்சி. அநேக சாட்சிகளை கேட்டோம். தேவன் இப்படி செய்தார், இந்த நன்மையை செய்தார், இப்படி ஆசீர்வதிச்சார், இப்படி சுகத்தை கொடுத்தார், இன்னும் உயர்த்துவார். இன்னும் உங்களை அவர் உயர்த்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துலையே நீங்கள் இருந்து இங்கேயே நீங்கள் உயர்த்தப்படும் பொழுதுதான் எல்லாரும் பார்த்து எல்லாரும் சந்தோஷம் அடைய முடியும். அதனால் வேற எங்கேயோ போய் நம்மளை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மளை வைத்த இடத்துல நாம் நிலைத்திருந்து இங்கே சாட்சியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு உயர்விலும் நாம் எல்லாரும் சந்தோஷம் அடையலாம். சபை ஒரு குடும்பம். இதுதான் ஒரு குடும்பம். எங்களுக்கு மாம்சீக பிரகாரமாக எங்களுக்கு உறவினர்கள் நாங்கள் யாரையும் நாங்கள் வைத்து கொள்ளவில்லை. எங்களுக்கு சொந்தக்காரங்க சபையார் தான், சபை தான். அது போல தான் நாம் எல்லாரும் சொந்தக்காரங்க. ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் ஒரே சரீரமாக அவருக்குள்ளே இருக்கிறோம், வெவ்வேறு அவயவங்களாக இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பை நாம் ஏற்றவர்களாக இருக்கிறபடினாலே அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்வதிலேயே நாம் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். நாம் பார்த்த ஒரு மனிதன் அந்த அழைப்பை அவன் ராஜா நீ ஏன் வரவில்லை என்று சொன்னான், தன்னுடைய நிலைமையை சொன்னான். பிறகு அந்த அழைப்பிலே போய் சேர்ந்து கொண்டான். அவன் மேவி போசேத் என்ற மனிதன். இன்னொரு மனிதனை நாம் பார்த்தோம், அவன் பேர் பார்சில்லா. அவன் ராஜாவுடைய அழைப்பை அவன் புறக்கணித்து விட்டான். நான் என்னுடைய சொந்த ஊரிலே, நான் என்னுடைய சொந்த தகப்பனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கேயே மரித்து அங்கேயே அடக்கம் பண்ண. பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டில் ஆண்டவர் இயேசு கிட்ட வந்த பிறகும் தங்களுடைய ஊர் பழக்க வழக்கங்கள், தங்களுடைய கல்ச்சர், தங்களுடைய கேஸ்ட், அப்படிப்பட்ட அந்த பழக்க வழக்கங்கள் இதை சபையில் கொண்டு வரக்கூடாது. சபை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சபை ஒரு மல்டி கல்ச்சரல் பிளேஸ். இதில் பல தரப்பட்ட மக்கள் வருவார்கள், ஆனால் ஒரே குடும்பம், இயேசுவின் குடும்பம். நாம் எல்லாரும் பல மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம், நாம் எல்லாரும் பல ஜாதி ஜனங்களாக இருக்கலாம், நமக்கு எல்லாருக்கும் பல பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்ட பிறகு நாம் எல்லாரும் ஒரே பரிசுத்த ஜாதியாக, இயேசுவின் பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னும் பழைய காரியங்களிலே நாம் நிலைத்திருந்தால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவன் அந்த பர்சிலா பழைய காரியங்களிலேயே அவன் இருந்து விட்டான். ராஜாவுடைய அந்த அழைப்பை அவன் அல்ல தட்டி விட்டான் என்று பார்க்கிறோம். மூன்றாவது நபர் அந்த காலம் தாழ்த்தினான். அதனால அந்த அழைப்பிலே அவன் வந்து சேர்ந்து கொள்ளவில்லை. அடுத்தது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே கீத்தியனாகிய ஈத்தாய் என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இந்த ஈத்தாய் என்ற ஒரு மனுஷன், அவன் ராஜா, தாவீது ராஜா அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டு அவன் வெளியிலே வனாந்தரத்துக்கு பிரயாணப்படும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அப்சலோம் அரண்மனையை பிடித்து கொண்டான், அப்சலோம் தேசத்தை பிடித்து கொண்டான், ராஜ்யபாரத்தை பிடித்து கொண்டான்.
இப்பொழுது இவர்கள் தப்பி பிழைக்க வேண்டும். அப்சலோம் வருவதற்கு முன்னாலே இவர்கள் ஓடினால்தான் உயிர் பிழைக்க முடியும். அதனால ராஜா அந்த அரண்மனையை காலி செய்துவிட்டு வெறும் காலோடு கூட ராஜா அந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது, இவன் ஒரு அந்நிய தேசத்தான். இவன் கீத்தியன். இவன் இஸ்ரவேலன் அல்ல, கீத்தியன். இவன் பேர் ஈத்தாய். இவன் ராஜாவோடு கூட, அவனுடைய ஆட்களோடு கூட, இவனுடைய குடும்பத்தோடு கூட, ராஜாவோடு கூட வர பிரயாசப்படுகிறான். ஆனால் ராஜா நிறுத்துகிறார். ஈத்தாயே, நீ போ, நீ ராஜாவோடு கூட போயிரு, என்னோடு கூட ஏன் நீ வந்து கஷ்டப்பட வேண்டும்? நீ யார் என்று சொன்ன, நீ நேற்று வந்தவன், நீ வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ போ, அரண்மனையில் இரு, நீ போ, ராஜாவோடு கூட சேர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன அவன் சொன்னான், வாசித்து பார்ப்போம். கீத்தியனாகிய 2 சாமுவேல் 15:19 கீத்தியனாகிய ஈத்தாய் பார்த்து, நீ அந்நிய தேசத்தான், நீ உன்னிடத்துக்கு திரும்பி போகலாம். அவன் என்ன சொன்னான்? ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே இருப்பேன், செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. இதுதான் உண்மையான விசுவாசி, தேவனுடைய பிள்ளை. இந்த ராஜா அழைக்க இல்லை, ராஜா இவரை உண்மையிலே அழைக்கல, ஆனா இவரே வரார். இது ஒரு வகையான அழைப்பு. ஆண்டவராகிய இயேசு சிலரை அழைப்பார், சிலரை அழைக்க மாட்டார். தானாக நாம் அவருடைய அழைப்பை, அவருடைய அன்பை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். இங்கே இந்த ராஜா அழைக்கவில்லை, மாறாக நீ அந்நிய தேசத்தான்பா, நீ நேற்று வந்தவன், நீ உன்னுடைய குடும்பத்தோடு கூட நீ அங்க ராஜாவிடத்துல போய் சேர்ந்து கொள். ஆனா இவன் சொன்னான், ராஜா எங்கே இருக்கிறாரோ, ராஜா உண்மையான ராஜா, ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருப்பேன், ராஜா செத்தா நானும் சாகிறேன் என்று சொல்லி கூடவே வந்து விட்டான். வெறும் அப்படியானால் என்னோடு கூட வா, நடந்து வா, உடனே நடந்து போறான். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், விசுவாச ஜீவியம். ஆண்டவர் இயேசு சொல்றார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாங்க. உடனே அப்படியே வர வேண்டும். நாம் இயேசுவை தான் பின்பற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இவன் ராஜாவுடைய அந்த அழைப்பை இவனே பெற்று, ராஜா இத்தனைக்கும் நீ போ, நீ அரண்மனையில் இரு, நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ நேற்று வந்தவன், நீ அந்நிய தேசத்தான் என்று சொல்லி பார்த்தாலும், இல்லை ராஜாவே, நான் உம்மோடு தான் வருவேன், நீர் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், நீர் வாழ்ந்தா வாழ்கிறேன், நீர் செத்தா சாகிறேன், அந்த ஒரு தரிசனத்தோடு கூட வருகிறான். இயேசுவை நம்பி வருகிற தேவ பிள்ளைகள், இயேசுவே நீர் கொடுத்தா என்னுடைய தகப்பனார், இதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய தகப்பனாரும் தாயும் சுமார் 45 வருடங்களுக்கு முன்னதாக இயேசுவை பற்றி கொண்டாங்க. இந்த கனமான ஊழியத்திற்கு வரும்பொழுது பல மாதங்கள் பசி பட்டினி செய்து கொண்டிருந்த வேலையை என் தகப்பனார் ராஜினாமா செய்து விட்டார். அவர் ஒரு ரேடியோ இன்ஜினியர். பாக்கெட் செட், அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற சோப் பாக்ஸ், சோப் வைக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது போல சைஸில் சின்ன ரேடியோக்கள் அந்த காலத்தில் செய்வார்கள். அப்படிப்பட்ட ரேடியோக்கள் செய்து அதை அவர் செய்யக்கூடிய திறமை உடையவர். ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னுடைய பெயரில் அந்த ஒரு கடையை வைத்திருந்தார். ஒரு கம்பெனியில் வெல்டராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை அவர் பெற்றவுடனே அதையெல்லாம் தூக்கி விட்டு அந்த ரேடியோ
கம்பெனி, அந்த ரேடியோ கடையை விட்டு விட்டார், வேலையை ராஜினாமா செய்து விட்டார். பல மாதங்கள் பசியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அந்த பசி ரொம்ப கொடுமையாக இருக்கும் பொழுது பெற்றோர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெல்லம் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த வெள்ளத்தில் ரொம்ப பசியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் காஃபியை போட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க, வெல்லம் தண்ணி. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட காரியத்தை சொன்னார்கள். நாங்கள் ரொம்ப பசிக்கும் பொழுது ஈர துணியை எடுத்து வயிற்று மேலே போட்டு நாங்கள் தூங்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கஷ்ட நிலைமையில் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினது மட்டுமல்ல, அந்த கஷ்டமான நேரங்களிலே அந்நிய உபதேசங்கள் அந்த நாட்களில் வந்தது. ஒரு மனிதன் வந்து சொன்னார், உங்களுக்கு சபை கட்டி தருகிறோம், ஆனால் இந்த உபதேசத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தகப்பனாரத்தில் வந்து சொன்னார்கள். தகப்பனார் சொன்னார், அப்படி நாங்கள் மாற முடியாது, நீங்கள் கொடுக்கிற பணமோ நீங்கள் கட்டி தருகிற சபையோ எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி உபதேசத்தை விட்டு விடாமல் இருந்தார்கள். அதே போல் பல கஷ்டங்கள் பட்டு தான் எங்களை வளர்த்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப பணத்தில் பிள்ளைகளை நல்ல விதமாய் படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே ஆங்கில பள்ளிகளில் எங்களை படிக்க வைத்தார்கள். பல கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கைவிட்டாரா? கைவிடவில்லை. மாறாக என்ன செய்தார்? படிப்படியாக அவர் உயர்த்தினார். இன்றைக்கு எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார், இன்னும் உயர்த்த போகிறார். இதை நினைச்சு பார்த்திருப்போமா? எல்லாம் தேவன் செய்கிற அதிசயமான காரியம். இந்த தகப்பனாருக்கு தெரியாது, ஊழியத்தில் வந்தா காணிக்க கொடுப்பாங்கன்னு தெரியாது, ஊழியத்தில் வந்தா உதவி செய்வாங்கலாம் தெரியாது. அப்படி கண்மூடித்தனமாக நம்பி, இயேசுவை நம்பி வந்தாங்க. இன்னைக்கு தேவன் நன்றாக வைத்திருக்கிறார், குடும்பமாக எங்களை ஊழியத்தில் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நானும் ஊழியத்திற்கு வரும்பொழுது என்னுடைய பெற்றோர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ, என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் தான் ஊழியத்தில் வந்து கஷ்டப்படுறோம், இவனும் ஊழியத்துக்கு வரானே என்று அவங்க வேதனைப்பட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி விட்டாரா? இல்லை. தேவன் என்னையும் ஆசீர்வதித்தார், என்னையும் நினைத்தருளினார். தேவனுக்காக ஒரு சந்ததி தங்களை ஒப்படைக்கும் பொழுது, தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது, பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா ஒரு இரவில் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைக்க முடியும். அவர் நினைச்சா ஒரே இரவில் அந்த செடியை இல்லாமல் போக வைக்க முடியும். அவர் நினைச்சா ஒரே நாளில் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். ஒரே நாளில் உயர்த்த முடியும். ஒரே நாளிலே தலையை உயர்த்துகிற தேவன். 2 பேர் யோசேப்போடு கூட சிறைச்சாலையில் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சமையல் செய்து ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு வேலையில் இருந்தான். இன்னொருத்தவன் பான பாத்திரக்காரன், ராஜாவுக்கு திராட்சை ரசம் கலந்து கொடுக்கிறவன். ஆனால் இந்த யோசேப்புக்கு சொப்பனங்களை விளக்கக்கூடிய ஒரு தாளந்து இருந்தது, அந்த வரம் இருந்தது. 2 பேரும் சொப்பனம் காண்கிறார்கள். 2 பேரும் அந்த சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட இந்த யோசேப்பு தன்னோடு சிறையில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், நீ 3 நாளைக்குள்ளே ராஜா உன்னை வெளியில் கொண்டு வந்து உன்னை சிறை சேதம் பண்ணுவார், உன் வேலையில் இல்லாதபடிக்கு உன் உயிரை வாங்கி போடுவார் என்று சொன்னார். அதே போல நடந்தது. இன்னொருவனை பானபாத்திரக்காரனை பார்த்து சொன்னார், நீ 3 நாளைக்குள்ளே உயர்த்தப்படுவாய், நீ உயர்த்தப்படும் பொழுது இந்த அடிமையை நினைத்துக்கொள் என்று சொன்னான். அதே போல அவன் விடுதலையானான். மீண்டும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக உயர்த்தப்பட்டான். பாருங்க, அவன் உயர்த்தப்பட்ட பொழுதும் தனக்கு உதவியாக இருந்த யோசேப்பை மறந்து போய்விட்டான். ஆனால் தேவன்
இவங்க 2 பேருக்கு சொப்பனம் கொடுத்து வேலை ஆகலைன்னு சொன்ன உடனே சும்மா விட்டாரா? ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு ஒரு மனிதனிடத்தில் அவர் சொல்லும்பொழுது அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அதை செய்யவில்லை, அல்லது அதை உங்களை கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னா மெயின் ஆளுக்கே அந்த தரிசனத்தை கொடுப்பார். இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று சொல்லி சாதா ஆள் செய்யலைன்னா அந்த பாஸுக்கே அவர் அந்த சொப்பனத்தை உங்களுக்கு குறித்து அவர் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் சாதாரணமான ஆள் அல்ல. நாம் எப்படி ஒரு ஃபோன் பண்ணி ஹலோ இவங்க என்னுடைய ஆள், இவங்களுக்கு செய்யுங்க என்று சொல்வது போல ஆண்டவராகிய தேவன் நினைச்சா ஒரு இரவில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அதிகாரி இடத்துல அவர் பேச முடியும். இது என்னுடைய பிள்ளை, இவங்களுக்கு விரோதமாக நீ செய்ய முடியாது, நீ செஞ்ச நீ அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம அறியாம ஆண்டவர் இயேசுனா நம்ம அற்பமா நினைத்து கொண்டிருக்கிறோமா? அவரால் ஒன்று செய்ய முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? எல்லா தேவைகளையும் அவரால் சந்திக்க முடியும். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் அவரால் மாற்ற முடியும். உங்களுக்கு வியாதி இருக்கா, அவரால் சரி செய்ய முடியும். பிரச்சனையா அவரால் சரி செய்ய முடியும். போராட்டமா அவரால் சரி செய்ய முடியும். பிசாசு பிரச்சனையா அவரால் சரி செய்ய முடியும். இயேசுவிடத்தில் 2 குருடர்கள் வந்தாங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். அதட்டுறாங்க, இன்னும் அதிகமா கத்துறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இயேசு நின்றார். அவர்களிடத்தில் போய் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டாரா இல்லையா? கேட்டார். நாம் ஜெபம் என்ற ஜெபத்தில் இயேசு கேட்பாரா கேட்க மாட்டாரா? இங்க இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அப்ப நம்ம உண்மையா ஜெபிச்சா கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன? ஆண்டவர் இயேசு இடத்துல நாம் கேட்டா கண்டிப்பா செய்வார். ஒருவேளை பக்கத்தில் உள்ளவங்க உங்களை அதட்டலாம், சும்மா இருங்க. இல்ல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இன்னும் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய தேவையை சந்திப்பார், நம்முடைய பிரச்சனையை மாற்றுவார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் அவரால் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு பிராமிஸ், இன்னைக்கு ஒரு வாக்குறுதி என்னவென்று சொன்னால், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் தீர்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் வந்திருந்தா நாம் அவரை போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம். எதற்காக? ஒரு மனுவை எழுதி கொண்டு போய் நம்முடைய மனுவை கொடுத்து நமக்கு ஒரு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கணும் அப்படிலாம் நம்ம நம்முடைய தேவையை போய் அவங்க கிட்ட சொல்லுவோம். பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கிடைக்கணும்னு சொல்லி மனு கொடுப்பாங்க. சில பிரச்சனைகள் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளை எழுதி மனுவாக கொடுப்பாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவர் உண்டான அவர்தான் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் சகல அதிகாரம் இருக்கிறது, பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது. அவர் ராஜாக்களை உண்டாக்குகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களுக்கும் மேலானவர், இந்த பூமியினுடைய அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை உடையவர், மெய்யான தேவன், நமக்காக உயிரையே கொடுத்தவர். அவர் இங்கே இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவரிடத்துல சொல்ல வேண்டும். ஏசப்பா, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையை இன்னைக்கு நீங்க மாத்துங்க என்று சொன்னா கண்டிப்பா அவர் மாற்றுவார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு மறைய போகுது, நீங்க விசுவாசித்தா. ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வியாதி உங்களை விட்டு போக போகிறது. நீண்ட நாட்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னைக்கு உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் போக போகிறது. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், இயேசு இருக்கிறார்.
அல்லேலூயா. இயேசு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இங்கே ஒரு சம்பவம். அது என்ன என்று சொல்லி பார்த்தால், சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வந்தபொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அப்படி எல்லாரையும் அழைக்கும் பொழுது அவர்கள் நீங்கள் போங்க, நான் பிறகு வரேன் என்று சொல்லி அனுப்புகிறார். நடு ஜாமத்தில் ஆண்டவர் இயேசு வருகிறார். இவர்கள் என்ன நினைச்சாங்க? ஆவேசம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இயேசுவை சிலர் வித்தியாசமாக பார்க்குறாங்க. இதுதான் ரீசன். அற்புதத்தை பெற முடியாததுக்கு காரணம் இயேசுவா பார்க்கல, வித்தியாசமாக ஆப்போசிட்டாக பார்க்குற ஒரு இஷ்யூ. இங்கே இவங்க இப்படி நினைச்ச பொழுது பேதுரு தைரியமா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஜலத்தின் மேல் நடந்து வர வேண்டும். நடந்தாரா? நடந்தார். ஆனா நடந்தாரு. இதுவரையில் நடந்தார். இயேசுவை பார்த்துக்கிட்டே நடந்தார். இயேசுவை பார்க்கறத விட்டு காற்றையும் கடலையும் பார்த்த உடனே இவர் பயந்துட்டார். பயந்து என்ன செஞ்சிட்டாரு? உள்ள முழுகிட்டார். ஆண்டவரே ரட்சியம், அமிழ்ந்து போகிறேன், ஆண்டவரே ரட்சியம்னு சொன்ன உடனே கையை பிடிச்சி தூக்கிட்டார். இயேசு கிறிஸ்து கைப்பிடிச்சி தூக்குறவர். நம்மளை அப்படியே அமிழ்ந்து போக விட மாட்டார், தூக்கிடுவார். எந்த பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் தூக்கிடுவார். ஆனால் விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவரே ரட்சியம், இயேசுவே ரட்சியம், இயேசுவே காப்பாற்றும், அந்த ஒரு வார்த்தை போதும். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் நான் சொல்லி வைத்திருக்கிறேன். காலையில் கூட நான் சொன்னேன், மம்மி டேடி உங்கள் கூட இல்லாத நேரத்தில் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க ஏசப்பா. அந்த ஒரு ஜெபத்தை சொல்லுங்க. ஏசப்பா எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்களை காப்பாத்துவாங்க. அந்த ஜெபத்தை, விசுவாசமான ஜெபத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நான் சொன்னேன், ஒரு அடைக்கப்பட்ட இடமா இருந்தால் கூட, எந்த இடமா இருந்தாலும் ஏசப்பா காப்பாத்துங்க, அந்த ஒரு ஜெபத்தை மட்டும் சொல்லிடுங்க, ஏசப்பா எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. நமக்கு ஆண்டவர் இயேசு மேலே நம்பிக்கை வேணும். கடந்த மாதத்தில் பல பிரயாணங்கள் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய பெரிய மகனும் என்னுடைய மகளும் மனைவியுமாக நாங்கள் காரில் பிரயாணப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று மழை வந்தது. அப்போ நான் திரும்ப சொன்னேன், அன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணோம் இல்லையா, ஏசப்பா உமக்கு சித்தமானா இந்த மழையை நிற்பாட்டுங்க என்று சொல்லி முன்னால் ஒரு நாள் ஜெபம் பண்ணோமே, அதே போல் இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டேன். சரின்னு சொல்லி நானே அந்த ஜெபத்தை செஞ்சேன். ஏசப்பா உமக்கு சித்தமானா இந்த மழையை நிறுத்துங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா மழை தொடர்ந்து வரட்டும் அப்படி சொல்லி ஒரு ஜெபம் தான் பண்ண பாருங்க. சுவிட்சு போட்டு ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? சுவிட்ச் ஆஃப், அது போல் மழை அப்படியே நின்று போய் விட்டது. உடனே பெரிய பையன் சொல்கிறான், இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே, ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஏற்கனவே நின்று இருக்க, அது போல தான் இப்போ நிற்குது பாருங்க. அவனுக்கு அனுபவப்பட்டுட்டான், அற்புதத்தில் பழகிட்டான். அற்புதத்தில் நாம் பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு செய்கிற அற்புதம் அவர் செய்வார் என்று நமக்கு தெரியணும். நாம் ஜெபம் பண்ணா அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார், அற்புதத்தை செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்ம உலகத்தையே ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தேவையை சந்திக்க போகிறார், நம்முடைய பிரச்சனையை மாற்ற போகிறார், நாம் எதிர்பார்க்கிற நன்மையை நமக்கு தரப்போகிறார். நீங்க விசுவாசித்தால், நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை அழைத்தவர், சீஷர்களை அழைத்த பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து வந்ததுனால மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றினார். தாவீது ராஜாவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் ஆசீர்வாதமாய் அவருடைய மேஜையிலே சாப்பிட்டார்கள். இயேசு அழைத்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய அப்பத்தை, என்னுடைய மாம்சத்தை உங்களுக்கு அப்பமாக தருகிறேன், என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு பானமாக தருகிறேன் என்று அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், நமக்கு வரங்களை கொடுக்கிறார்.
அவரிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிறது இல்லை. இந்த உலகத்தில் நம்ம மேலே அன்பு செலுத்துகிற ஒரே ஒரு நபர் சொல்ல முடியுமானால் இயேசு மட்டும்தான். நாம் நேசிக்கிறவர்கள் ஒருவேளை சில நேரங்களில் நம்ம மேலே கோவப்படுவாங்க, நம்மளை புறக்கணிப்பாங்க. ஆனால் நம்மளை ஏமாற்றாதவர், நம்மளை வஞ்சிக்காமல் நம்ம மேலே எப்பவும் அன்பு செலுத்துகிறவர் ஒருவர் உண்டானால், நாம் நம்பக்கூடியவர் ஒருவர் உண்டானால் இயேசு மட்டும்தான். சீஷர்கள் மறுரூப அனுபவத்துக்குள்ளாக சென்றார்கள். அங்கே இயேசுவை பின்பற்றி தான் வந்தாங்க, இயேசுவோடு கூட தான் ஜெபிக்க வந்தாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை விசேஷமாக ஆண்டவர் இயேசு எங்கு சென்றாலும் ஜெப சம்பந்தப்பட்ட காரியங்கள், தனிமையாக இருக்கக்கூடிய காரியங்களை அவர்களை அழைத்து கொண்டு செல்வார். அப்படி ஒரு முறை ஜெபிப்பதற்காக ஒரு மலையின் மேலே அவர்களை அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது அவர்கள் கண்ட காரியம், அங்கே இயேசு மறுரூபமாகிறார். அங்கே அவர்கள் மறுரூபம் அடையும் பொழுது அங்கே எலியா அங்கே வருகிறார், இயேசுவோடு கூட பேசுகிறார். மோசே அங்கே வருகிறார், இயேசுவோடு கூட பேசுகிறார். இதை இவர்கள் பார்த்த உடனே இவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்! உடனே ஆண்டவர் இயேசுவிடத்தில், இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம் இங்கேயே இருக்கலாம். அப்போ என்ன நடந்தது? வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க செவி கொடுங்க. பிறகு எலியாவையும் காணும், மோசேயும் காணும், இயேசு ஒருவரே அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் யாரை நம்புகிறோமோ அவர்கள் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டார்கள். இயேசு ஒருவர் தான் இருப்பார். அதனால இயேசுவை விட்டு விடாதீங்க. இயேசுவை பின்பற்றி செல்வோம், அவர் பிறகே செல்வோம். அவர் பிறகே செல்வதனாலே நமக்கு ஒருபொழுதும் நஷ்டம் இல்லை, நமக்கு நன்மை தான் உண்டாகும். அதனால் இன்னைக்கு அவருடைய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய அழைப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அவருடைய சமூகத்தில் சிறிது நேரம் அவரை துதித்து, ஹல்லேலூயா, அவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அவரை துதிங்க. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு மாற போகிறது. 100% நீங்க நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவ பிள்ளையே, நிச்சயமாக இன்றைக்கே முடிவு. இன்றே ரட்சணை நாள். தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சந்தோஷத்தோடு செல்லுகிறீர்கள். உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசுவே. உங்க வியாதி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே சோதித்து பாருங்க. இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் வியாதி உள்ள இடத்துல இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, உம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுது இறங்கட்டும். சகல வியாதிகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சகல பிணிகள், சகல நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இப்பொழுது அற்புதம் நடைபெறுவதாக. இப்பொழுது அதிசயம் நடைபெறுவதாக. இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
அற்புதம் 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 அற்புதம். சுகம் 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 சுகம். அப்பா, நீர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு நீங்கி போய்விட்டது. பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமாக பலர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தேவன் வெற்றியை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவர் தங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. தேவன் அந்த பிள்ளையை பார்த்து கொள்வார். உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டார். உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். பிள்ளைக்கு நன்மை உண்டாக செய்வார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 கிருபை 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 கிருபை. இரக்கம் ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு. ஆமென். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொருவரும் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. ஓ, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் உண்டாக்குகிறேன். ஒருவரும் அதை பூட்ட முடியாது. ரிபாலா ரகாலா ரபோ ஷபரிபாலா ரகாலா ரபோ. ஆமென். ஈகாலா ரபோ சந்தரலா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க
கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்காக நன்றி. இயேசுவின் வல்லமை இறங்குறதுக்காய் நன்றி. உம்முடைய அபிஷேகம் இறங்குறதுக்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய நன்மைகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஆமென், 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 ஆமென். வாய்களை திறந்து தேவனை துதிங்க. வாய்களை திறந்து ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை அழைத்தவரே, உம் பின்னே நாங்கள் வருகிறோம். நீர் பார்த்து கொள்ளும், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும். நீர் போதும் ஆண்டவரே, நீரே போதும், வேறு வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாளில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. நீர் கொடுத்த அற்புத சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காய் நன்றி. உமக்கே சகல துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீண்டும் ரட்சகரமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யனியமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊழியக்காரர்களோடு கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முள்முடி சீரசில் சூட இயேசுவை சிலுவையில் அறைந்தனரே. முள்முடி சீரசில் சூட இயேசுவை சிலுவையில் அறைந்தனரே.